சுக்கிரன் அஸ்தகங்கம் அடையலாமா? அஸ்தகங்கம் என்றால் என்ன? அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அஸ்தகங்கம் அடைவதற்கான நிவர்த்தி என்ன? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அஸ்தகங்கம்னா என்ன? எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் சூரியனோடு மிக நெருக்கமாக இணையும் பொழுது தன்னுடைய சுய ஒளியை இழக்கும். ஏன்னா சூரியன் தான் இந்த கிரகங்களுக்கு எல்லாம் ஒளியை தரக்கூடியவர். இந்த கிரகங்கள் அந்த ஒளியை பிரதிபலிக்க மட்டுமே செய்கின்றன. அப்ப மூல ஒளி கிரகத்தினோடே அவைகள் போய் இணையும் பொழுது அந்த சூரியனின் பிரகாசத்திற்கு முன்னால் இந்த கிரகங்களின் பிரகாசம் எடுபடாது. அவை தரக்கூடிய ஒளி நம்மை சேராது. அப்படிங்கிற அடிப்படையில தான் அது அஸ்தகங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒளிக்கு முன்னால் சிறிய ஒளி அமிழ்ந்து போகுதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப சூரியனோடு சுக்கிரன் இணைவது அஸ்தகங்க தோஷம்னு சொல்லப்படுது. ஆனா எந்த அளவிற்கான இணைவு சுக்கிரனுக்கு அந்த அஸ்தகங்க தோஷத்தை ஏற்படுத்தும்னு பாத்தீங்கன்னா 9 டிகிரிக்குள்ள சுக்கிரன் வரும் பொழுது சுக்கிரன் தன்னுடைய சுய இயல்பை அந்த இடத்துல இழக்க ஆரம்பிப்பார். அப்ப இது கொஞ்சம் மிக நெருக்கமான ஒரு இணைவு தான். எந்த ஒரு கிரகங்களாக இருந்தாலும் அது 8 டிகிரி 10 டிகிரிக்குள்ள வரும் பொழுது அது அந்த கிரகத்தினோடு மிக நெருக்கமாக இணைதுன்னு தான் எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில சுக்கிரன் லேசாக இணையும் போதெல்லாம் அஸ்தங்க தோஷத்தை அடைய மாட்டார். ஏன்னா அவர் சூரியனோடே சுற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்ற அடிப்படையில நெருக்கமாக 9 டிகிரிக்குள்ள வரும் பொழுது அவர் அஸ்தங்க தோஷத்தையே அடைய ஆரம்பிப்பார். உதாரணமாக இந்த மேசத்துல சூரியன் உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மேசத்திலேயே சுக்கிரனும் இருக்கிறார் அப்படின்னா சூரியன் அப்பதான் உள்ள வந்திருக்கிறாரு. அதாவது சித்திரை 1ஆம் தேதி சித்திரை அன்னைக்கு தான் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0 டிகிரியில இருக்காரு சூரியன். அப்ப சுக்கிரன் ஒரு 9 டிகிரியில இருக்கிறாரு அப்படின்னா 2 பேத்துக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? 2 பேத்துக்கு இடையில 0ல இருந்து 9 டிகிரி, மொத்தம் 9 டிகிரி தான் வித்தியாசம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல சுக்கிரன் அஸ்தங்க தோஷம் காட்ட ஆரம்பிப்பார். இது ஒரு எளிமையா புரியணுங்கிறதுக்காக 0ல இருந்து 9 வரைக்கும் போட்டிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ராசிகளில் இருந்தால் கூட இந்த டிகிரி வித்தியாசம் அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் அஸ்தங்க தோஷம் இருக்கும் அந்த சுக்கிரனுக்கு. எப்படி? இப்ப சிம்மத்துல சூரியனையும் கடகத்துல சுக்கிரனையும் போட்டிருக்கோம். இப்ப இந்த 2 இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணையவே இல்லை அப்படின்ற மாதிரி தானே தோணுது ராசி கட்டத்தின் அடிப்படையில். ஆனா இவர்களுடைய டிகிரியை பாத்தீங்கன்னா சூரியன் அப்பதான் ஆவணி மாசம் 2 டிகிரி சிம்மத்துல 2 டிகிரிக்குள்ள வந்திருக்கிறாரு. சுக்கிரன் கடகத்தினுடைய 28வது டிகிரியில் இருக்கிறார். அப்ப 2 டிகிரியோடைய கடகமும் முடியுது. அடுத்த 2 டிகிரியில சூரியனே இருக்கிறார். அப்ப 2 + 2 4 டிகிரிக்குள்ள இருவரும் இணைந்திருக்கிறார்கள். 9 டிகிரிக்குள்ள வரும் பொழுதே அஸ்தங்க தோஷம் ஆரம்பிச்சிரும் பார்த்தோம். அந்த அடிப்படையில இங்க வெறும் 4 டிகிரி தான் வித்தியாசம் இருக்கு. அப்ப கடுமையான அஸ்தங்க தோஷத்துல இந்த சுக்கிரன் இருக்கிறாருன்னு அர்த்தம். ராசி கட்டம் மாறி இருந்தாலும் இந்த இடத்துல அஸ்தங்கம் காட்டும். இதனாலதான் நிறைய பேருடைய ஜாதகங்கள்ல சூரியனும் சுக்கிரனும் மற்ற கிரகங்கள் எதா இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, வேறு வேறு ராசிகளில் இருந்தாலும் கூட அஸ்தங்கம்னு காட்டியிருக்கிறதுக்கான காரணம் இந்த டிகிரி வித்தியாசம் தான். இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி 2 வேறு வேறு ராசிகளில் இருக்கும் போதும் கூட சுக்கிரன் அஸ்தங்கமாக இருப்பார். இதையும் நம்ம அஸ்தங்க தோஷமா தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இதற்கு டிகிரி தான் கணக்கு, ராசி கணக்கு இல்ல. எந்த ராசியில இருக்கு, ஒரே ராசியில இருக்கா இல்ல 2 வேறு வேறு ராசிகள்ல பக்கம் ராசிகள்ல இருக்காங்கிறது கணக்கு இல்ல. இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய டிகிரி விளக்கம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் அஸ்தங்கத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு கணக்கு. இந்த அஸ்தங்கத்தை உங்க ஜாதகங்கள்ல நிறைய பேர்த்து வேற வேறு மாதிரி குறியீடுகள்ல குறிச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஜாதகத்துல சுக்கிரன் போட்டு அஸ்தங்கம்னு ஆன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல சி அப்படின்னு கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு இந்த சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி சுக்கிரன் அஸ்தங்க தோஷம் அடைஞ்சா என்ன நன்மை என்ன தீமை? சூரியனோடு சுக்கிரன் இணைவது, சுக்கிரன் ஒரு சுப கிரகம் அப்படின்ற அடிப்படையில இந்த இடத்துல சூரியனுக்கு அது நன்மை தந்தாலும் சுக்கிரனுடைய காரகத்துவங்களாகிய வீடு, வண்டி, வாகனம், சொகுசு, வாழ்க்கை துணை, மனைவி, காதல், இது மாதிரி விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளை இந்த சுக்கிரனுடைய அஸ்தங்கம் குறிக்கும். அப்ப அஸ்தங்கம் அடைஞ்சாலே ஒரு கிரகம் அவ்வளவுதானா? சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருந்தாலே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையாதா? அதனால எதுவும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. ஏன்னா பலருக்கு இதற்கான நிவர்த்தி அவர்கள் ஜாதகத்திலேயே இருக்கும். சுக்கிரன் அஸ்தங்கமே அடைஞ்சிருந்தாலும் அவர் வலிமையாக இருக்கும் பொழுது, சுப கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது இந்த அஸ்தங்க தோஷம் பெரிதாக வேலை செய்யாது. அதுவும் டிகிரி வைஸ் நம்ம பார்த்து சுக்கிரன் நெருக்கமாக இணைந்திருக்கிறாரா இல்ல தள்ளி இணைஞ்சிருக்கிறாரான்னு பார்க்கும்போது அந்த தோஷம் எவ்வளவு தூரத்திற்கு பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியும். இந்த அஸ்தங்கம் எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது.
அந்த அடிப்படையில என்ன நிவர்த்தி? முதல்ல சுக்கிரன் வலிமையாக இருக்கக்கூடிய வீடுகள். இப்ப இதே சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருக்கிறாரு ரிஷபத்துல அப்படின்னா, சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சியாக இருப்பார். அது அவருடைய சொந்த வீடு. அப்ப வலிமையாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் அஸ்தங்கமே அடைஞ்சிருந்தாலும் அவரால் முடிந்தவற்றை அவருடைய தசாபுத்தி காலங்கள்ல கொடுக்கவே செய்வார். அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் அவை கிடைக்கவே செய்யும். அதனால வலிமையான சுக்கிரன் அஸ்தங்கம் அடையும் போது பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். அதே போலதான் துலாத்துல ஆட்சியாக இருப்பார் சுக்கிரன். அந்த இடத்திலும் அஸ்தங்க தோஷத்தை அடையும் பொழுதும் அவர் வலிமையான சுக்கிரனாகவே இருந்து அவருடைய காரகத்துவங்கள் அனைத்தையுமே கொடுப்பார். இதே மாதிரி தான் மீனத்துல உச்சமாக இருப்பார். உச்ச சுக்கிரன் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தா அது சூரியனுக்கு அதிகமான சுபத்துவத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அஸ்தங்கத்தையும் தாண்டி அந்த இடத்துல நன்மைகள் இருக்கும். அவருடைய காரகத்துவங்கள் அனைத்துமே அவர்களுக்கு கிடைக்கும். இது சுக்கிரனுடைய வலிமையின் காரணமாக அவர் ஜாதகருக்கு தரக்கூடிய ஒரு சில நற்பலன்கள். இந்த இடத்துல அஸ்தமன தோஷம் பெரிதாக பாதிக்காது. ஆட்சி உச்சமாக இருப்பது அஸ்தமனத்திற்கு ஒரு சிறிய நிவர்த்தி. இதற்கு அடுத்த பலமாகிய ஆட்சி உச்சத்திற்கு அடுத்த மாதிரி அதற்கு இணையான இன்னொரு பலமாகிய திக்பலம். சுக்கிரன் 4ஆம் பாவத்துல திக்பலத்தை அடைவார். எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அவர் 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, இல்ல 4க்கு பக்கத்துல 3லயோ 4லயோ 5லயோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அஸ்தமனம் அடைந்திருக்கும் பொழுதும் அவர் ஓரளவுக்கு வலிமை பொருந்தியராகவே இருப்பார். இந்த இடத்திலும் சுக்கிரனுடைய அஸ்தங்கம் பெரிதாக பாதிக்காது. அவருடைய கொடுக்க வேண்டிய வாழ்க்கை துணை, வீடு, வண்டி, வாகனம் இது மாதிரி சுகபோக வாழ்க்கைகள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய வலிமையிலே இந்த சுக்கிரன் இருப்பார் அவருடைய திக்பல வலிமையின் காரணமாக. அதற்கு அடுத்த மாதிரி சுப கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த சூரியனையும் சுக்கிரனையும் சந்திரன் பார்க்கிறாரு அப்படின்னாலே அவர் பௌர்ணமி சந்திரனாகத்தான் இருக்க முடியும். பௌர்ணமியை ஒட்டி இருப்பார் அல்லது பௌர்ணமி முடிந்த சந்திரனாக இருப்பார். அப்படிப்பட்ட சுப சந்திரனுடைய பார்வையில இருக்கும் பொழுது இந்த அஸ்தங்க தோஷம் பெரிய அளவுல நிவர்த்தியாகி அது மாதிரி ஒரு தன்மைகளே இல்லாமல் சுக்கிரனுடைய காரகத்துவங்களை இன்னும் பெருக்கி கொடுப்பார் இந்த சந்திரன். அப்ப அருமையான வீடு, வண்டி, வாகனம் அமையும். அஸ்தங்கம்ன்றதே அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அவருடைய தன்மைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது இந்த பௌர்ணமி சந்திரனுடைய அதியோக பார்வைக்கு உண்டு. அதற்கு அடுத்த மாதிரி புதனோடு இணைந்திருப்பது. புதனாலும் சந்திரனை போல எதிர்த்து நின்று பார்க்கவெல்லாம் முடியாது. ஏன்னா அவரும் சூரியனோட சுற்றக்கூடிய கிரகம். அப்ப உள்ள வந்து இணைஞ்சிக்க மட்டும்தான் முடியும். அப்ப அஸ்தங்கம் அடைஞ்ச சுக்கிரனோட புதன் இணைந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த புதன் தன்னுடைய வலிமையை கொடுத்து அந்த சுக்கிரனுடைய தன்மைகளை மீட்டு தருகிறார்னு அர்த்தம். அதுலயும் அந்த புதன் வலிமை பெற்ற ஆட்சி உச்சம் கொண்ட புதனாக இருக்கிறார் அப்படின்னா சுக்கிரனுக்கு அந்த இடத்துல பெரிய அளவுல அஸ்தங்க தோஷமே இருக்காது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்னியில சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. புதன் டிகிரி வைஸ் விலகி இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் அஸ்தங்கம் அடையல அப்படின்னா இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே அவர் வந்து ஒரு நீச்ச சுக்கிரனாக இருந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருப்பது ஒரு கடுமையான தோஷ அமைப்பு அப்படின்றனால இந்த இடத்துல புதன் கூட உச்சனாகிய புதன் இணையும் போது நீச்சபங்க ராஜயோகம்ன்ற அடிப்படையில மிகப்பெரிய நன்மைகளை இந்த சுக்கிரனுக்கு கொடுப்பார். இந்த இடத்துல சுக்கிரனுடைய நீச்சமும் அடிவிட்டு போகும், அவருடைய அஸ்தங்க தோஷமும் நிவர்த்தி ஆகிவிடும். அப்ப சுக்கிரனுடைய பலன்கள் அனைத்துமே இவருக்கு நன்மையாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது ஒரு அஸ்தங்கத்திற்கான நிவர்த்தி, புதனுடைய சேர்க்கை. அதற்கு அடுத்த மாதிரி குருவுடைய பார்வையில இந்த சூரியனும் சுக்கிரனும் இருப்பது. பொதுவாகவே சூரியனும் குருவும் பார்த்து கொண்டாலே அது ஒரு நல்ல அமைப்பு. அது சூரியனுக்கு அதிகமான நன்மைகளை தரும். தந்தை விஷயங்கள்ல, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள நன்மை தரும். ஆனா இது மாதிரி சுக்கிரனோடு இணைந்து சுக்கிரனோடு இணைந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வையில வருவது சூரியனுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா இந்த இடத்துல பாவகிரகமான சூரியன் 2 சுபர்களின் தொடர்புல இருக்கிறார். ஒன்னு சுக்கிரன், இன்னொன்னு குரு. அப்ப சூரியன் மிகப்பெரிய அளவுல நன்மைகளை செய்வார். இவர்கள் மாதிரி ஆட்களுக்கு அரசு வேலை மாதிரி பணிகள்ல மிக எளிதில் கிடைக்கும். இந்த இடத்திலும் சுக்கிரன் தன்னுடைய இழந்த பலத்தை இந்த குருவின் பார்வை அடிப்படையில திரும்ப பெறுகிறார். அதனால இந்த இடத்துல அஷ்டமன தோஷம் பெரிதாக வேலை செய்யாது. குருவின் பார்வை, குருவின் சேர்க்கை அந்த இடத்துல சுக்கிரனுக்கு அஷ்டமன தோஷத்திற்கான ஒரு நிவர்த்தியாக இருக்கும். அதே போல இன்னொரு நிவர்த்தி என்னன்னா பரிவர்த்தனை. சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு, குருவோடோ அல்லது சனியோடோ மாதிரி வேறு கிரகங்களோடு பரிவர்த்தனை அமைப்புல இருக்கும் பொழுது தன்னுடைய இழந்த காரகத்துவங்களை திரும்ப பெறும் வலிமையை பெறுவார். அதனால இந்த இடத்துல பரிவர்த்தனை என்பது அஸ்தகங்கம் அடைவதற்கான ஒரு விதிவிலக்காக இருக்கும். சரி, இந்த மாதிரி சுக்கிரன் அஸ்தகங்கம் அடைஞ்சிட்டாரு, அப்ப அவருடைய காரகத்துவங்கள் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதா? சுக்கிரனுடைய திசையிலேயோ அல்லது சுக்கிரனுடைய புக்தி காலகட்டங்களிலேயோ இவர்களுக்கு திருமணம், வண்டி, வாகனம், வாழ்க்கை துணை மாதிரி அமைப்புகள் அமையாதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. ஏன்னா சூரியன் வந்து இந்த இடத்துல சுக்கிரனோடு இது மாதிரி அஸ்தங்க தோஷத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த சுக்கிரன் தர வேண்டிய தன்மைகளை அனைத்தையுமே சூரியன் தன்னுடைய சூரிய திசையிலேயோ அல்லது சூரிய புக்தியிலேயோ திரும்ப கொடுப்பார். ஏன்னா சுக்கிரனை அஸ்தங்கம் செய்திருக்கும் போது அந்த காரியங்களை எடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த சூரியனுக்கு அந்த இடத்தில் வந்துவிடும். அதனால சிலருக்கு சுக்கிர புக்தி காலகட்டங்கள்ல திருமணம் நடக்காமல் இது மாதிரி அஸ்தங்கம் அடைந்திருக்கும் போது சூரிய புக்தியில் திருமணம் நடப்பது இதனால்தான்.
சூரியன் எந்த ஒரு கிரகங்களை அஸ்தமனம் செய்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை அந்த சுப கிரகங்களுடைய சுப காரகத்துவங்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் திரும்ப தருவார் அப்படிங்கிறத அஸ்தங்கத்திற்கான ஒரு விதி. சரி, எல்லா அஸ்தமன தோஷமும் ஒரே அளவிற்கான தன்மைகளை ஏற்படுத்துமா? அஸ்தமனம் ஆயிடுச்சுனாலே அது ஒரு மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அது டிகிரி வைஸ் தான் பார்க்கணும். இப்ப சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள் கும்பத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியன் 10 டிகிரியில் இருக்கிறாரு, சுக்கிரன் 12 டிகிரியில் இருக்கிறாரு. அப்ப இருவருக்கும் இடையில 2 டிகிரி தான் டிஃபரன்ஸ். ரொம்ப நெருக்கமாக இணைந்திருக்கிறார்கள்னு அர்த்தம். 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள வந்துட்டாருன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கடுமையான அஸ்தங்க தோஷம் இருக்கும். இதே சூரியனும் சுக்கிரனும் இப்ப சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாறுபட்ட நிலையாக 10 டிகிரியில சூரியனும் 19 டிகிரியில சுக்கிரனும் 9 டிகிரி வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்திலும் அஸ்தங்கம் காட்டும். ஆனா இந்த இடத்துல சுக்கிரன் அப்போதுதான் அஸ்தங்கம் அடைய ஆரம்பித்திருக்கிறார்னு அர்த்தம். அப்ப இந்த அஸ்தங்கத்திற்கும் அந்த 2 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. 9 டிகிரி விளக்கம்ங்கிறது கொஞ்சம் குறைவான அளவிலான தோஷத்தை தான் ஏற்படுத்தும். அதே 2 டிகிரி 3 டிகிரின்ற அளவுக்கு நெருக்கமாக இருக்கும்போது கொஞ்சம் கடுமையான அஸ்தங்க தோஷம் இருக்கும். அந்த இடத்திலும் குரு பார்வை, சந்திரனுடைய பார்வை, புதனுடைய இணைவு நிவர்த்தியை ஏற்படுத்ததான் செய்யும். எனவே அந்த இடத்திலும் பிரச்சனை இல்லை. சுபரின் பார்வை, சுபரின் சேர்க்கை அந்த இடத்துல அந்த சுக்கிரனுக்கு இழந்த வலிமையை திரும்ப தரும்.